ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னது என்ன இது? அண்ணே ஒண்ணு இல்ல, என்ன டென்ஷன் எடுத்துறாதே. அண்ணே சாரிண்ணே. போ போ. போய் சொல்லலாம். அறிவில்ல. இது ஜான் மாமா. ஏன் ஜான் மாமா? மாமா என்ன பாருங்க மாமா. மாமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நான் நிஜமாவே செத்து போ பார்த்தேன் மாமா. மாமா என்ன பாருங்க மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா என்ன பாருங்க மாமா. மாமா ராஜா இல்ல. மாமா ராஜா இல்ல. கன்சனா. அண்ணே நீ வாண நம்ம போலாம். நீ வாண நம்ம போலாம். ஏன் ஜான் மாமா? ஏன் ஜான் மாமா? மாமா மாமா பாருங்க மாமா. மாமா பாருங்க மாமா. எனக்கு என்னமோ பண்ணுது. கிங்ஸ்லேன் கிங்ஸ்லேன் சொல்லிக்கிட்டே இருப்பாடி உனக்கு. மரமண்டைக்கு ஏல போய் செத்து தொலையாண்டி. கிங்ஸ்லேன் ஒண்ணு இல்லைண்ணே. அண்ணே உனக்கு ஒண்ணு இல்லைண்ணே. அண்ணே உனக்கு ஒண்ணு இல்லைண்ணே. இசை நீங்க வா. எனக்கு என்னமோ அவருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இசை நீங்க வா. ஜான் மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. என்னடி சொல்ற? இல்ல அவருக்கு என்னமோ பண்ணுது. இசை நீங்க வரது நல்லது. மாமா ஜான் மாமா பாருங்க மாமா. கிங்ஸ்லேன் அண்ணே வாங்க நம்ம போலாம். ஒண்ணு இல்லைண்ணே வாங்க. மாமா ஜான் மாமா நான் உங்க பொண்ணு. மாமா நான் உங்க பொண்ணு மாமா. நீங்க என்ன தூக்கி சுமப்பீங்களே. மாமா நீங்க செத்து போயிட்டீங்க நினைச்சேன் மாமா. மாமா 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 ஏன் மாமா ஏன் மாமா ஏன் ஜான் மாமா ஏன் ஜான் மாமா. மாமா நீங்க நீங்க எப்படி மாமா? ஏன் ஜான் மாமா நீங்க எப்படி மாமா இங்க? கிங்ஸ்லேன் கிங்ஸ்லேன் ஒண்ணு இல்லைண்ணே. இது பைத்தியம். என்ன சொன்னீங்க? நான் பைத்தியமா? போடி போடின்னு சொன்னேன். என்ன 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 கிங்ஸ்லேன்? இசை நீ இப்ப வர போறியா இல்லையா? பைத்தியமா? பைத்தியமா? இது உங்க அண்ணனா? என்கிட்ட சொல்லவே இல்லை. போன்னு சொன்னேன். அது ஏன் மாமா? அது ஏன் மாமா? இசை நீ உண்மையில பைத்தியம் தாண்டி. ஒருத்தவங்க சூழ்நிலை புரிஞ்சுக்காம வாடி. இசை அதான் சொல்றாங்கல்ல வாயே. ஏன் மாமா நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? இந்த மாமா நான் பைத்தியமா இருந்தேன். அது உங்களுக்கு தெரியுமா? என்ன பார்த்து பைத்தியம். இந்த மாமால நான் ஒரு வருஷம் பைத்தியமா இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா? இசை இப்படி வர போறியா இல்லையா? முடியாது. என்ன தைரியத்தை பார்த்து பைத்தியம் சொன்னீங்க. கொத்த குழப்பாம போயிரு. சொன்னா கேளு போ. ஏன் மாமா அவங்க ஏன் மாமா நான் எதுக்கு போகணும்? உனக்கு சொல்ல புரியாது. ஏன் மாமா அது ஏன் மாமா அது ஏன் மாமா? பொண்ணு பொண்ணு சாரி சாரி. சரி கிங்ஸ்லே இசை வா. இசையும் வாங்கிட்டா.
நானே பார்த்துக்கிறேன். நீ கோவப்படல எந்த அர்த்தமும் இல்ல கேட்டியா? கவி மேல கோவப்படு, அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. குரங்கு பைய பேச தெரியாம பேசுறான். ஆனா கிங்ஸ் ஒண்ணு அப்படி இல்ல. நீ தோலை சந்தப்போ கூட உன்னை தள்ளவே இல்ல. கவின் கிட்ட வந்தப்போ எப்படி மறைச்சாரு தெரியுமா? உன்னை அவன் இப்பவும் விட்டு கொடுக்கல. யோசித்து பாரு, பிறந்திருந்து அவங்க அண்ணன் தான் எல்லாமா இருந்திருக்காரு. இப்ப அவங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை, வேண்டான்னு ஒதுங்குறாரு. அதுக்காக தப்பா நினைக்க முடியுமா? இல்ல யோசித்து பாரு, அவங்க அண்ணனை எடுத்து ஒன்னு லவ் பண்ணிக்கிட்டு ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா அவங்க அண்ணனுக்கு அது ஏதாவது ஒண்ணு ஆயி அதுக்கப்புறம் நீங்க என்ன சந்தோஷமாவா வாழ முடியும்? ஒருத்தங்க மரணத்துல எல்லாம் போய் நம்ம சந்தோஷமா வாழ முடியாது. கிங்ஸ்லயும் புத்திசாலி, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு யோசித்து வச்சிருப்பாரு. ஒதுங்கி போறான்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன பார்த்து பைத்தியத்தை சொன்ன தெரியுமா? பார்த்தல அவ்வளவு பெரிய உருவம் அப்படி சரிஞ்சு கீழே விழுந்தாரு. அப்ப அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நாங்க கூப்பிட்டுட்டே இருக்கோம்ல, வர வேண்டியதானே நீ? இங்க பாரு, ஜான் மாமா பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவரு எவ்வளவு நல்ல குணம், உன் மேல எவ்வளவு உசரா இருந்தாரு. அப்பேற்பட்டவருக்கு ஒன்னு அடையாளமே தெரியல. நீ பேசுறது மட்டும் அவருக்கு என்னமோ புரிஞ்சிருக்கு. அதான் அந்த மூளை செயல இருந்து அவர் மயக்க நிலைக்கு போயிட்டாரு. இப்ப அவர் அந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். அவர்கிட்ட பேச பேச அவர் முகம் எப்படி போச்சு தெரியுமா? எனக்கே பயம் கொடுத்துட்டு. நானும் பார்த்தேன், அவருக்கு என்னமோ பண்ணுச்சுது தெரியுமா? அதை பார்த்துதான் அனந்தமி 3 பேரும் பதறுதானுங்க. அப்ப ஏதோ ஒரு உண்மை இருக்குது. ஜான் மாமாக்கு என்னமோ ஆயிருக்கு. இத்தனை வருஷம் மூடி மறைச்சுதானே வச்சிருந்திருக்கானுங்க. இப்ப திடீர்னு வெளில வந்திருக்காருன்னா என்னை எதிர்பார்க்காம தான் வந்திருக்கணும். அதான் அண்ணனை பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணன் ஜனக்கெல்லாம் ஆடிட்டு இருக்கானுங்க. மத்தபடி எதுவும் இருக்காது. இசை என்னதான் சொல்லிட்டு போங்கடி. என்ன பைத்தியம்னு சொன்னார்ல, ஒரு உசுருக்கு முன்னாடி உன்னை பைத்தியம்னு சொன்னது ஒன்னும் பெரிய குற்றமே இல்ல. நீ அப்படி எமோஷனல காட்டிட்டு இருக்க. அதுல அவருக்கு ஏதாவது ஒன்னு ஆகி இறந்து போயிருந்தாருன்னா என்ன செஞ்சுக்க முடியும்? அவருக்கு தான் தாங்க முடியலன்னு தெரியுதுல்ல. அவர் எதையோ மறக்கும்னு நினைக்கிறாரு, நீ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. செத்து போயிருந்தா அவனை உன்னை உண்டுல ஆக்கிருப்பானுங்க. நல்ல நேரம் மயக்க நிலையில தான் போனாரு. ஆனுங்க இனி சத்தியமா பொண்ணுங்களை ஏறெடுத்தே பார்க்க மாட்டானுங்க. அவருக்கு பொண்ணுங்களை பார்த்தா என்னமோ பண்ணுதுடி. ஏன்? ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்கு அவருக்கு. உங்க அக்கா பார்த்ததுக்கே அவர் கத்திருக்காரு பார்த்தல்ல. உங்க அக்கா இவ்வளவுக்கும் பக்கத்துல கூட போல, தூரமா தான் போயிருக்கா. அதுக்கே அவர் ஒரு மாதிரி கத்திருக்காரு. ஆக மொத்தம் அவருக்கு பொண்ணுங்களை பார்த்தா என்னமோ பண்ணுது. அத புரிஞ்சு நடந்துக்க. ஒருவேளை எங்க அக்கா உண்மையில துரோகம் பண்ணிருப்பாளோ? என்னடி சொல்ற? ஒரு ஆணு ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்னா அவரை நினைச்சு பார்க்க முடியாத ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்கு. சத்தியமா எங்க அக்கா உடந்தையா இல்லாம அவ்வளவு பெரிய துரோகம் ஒரு ஆணுக்கு நடக்க வாய்ப்பு இல்ல. அப்ப எப்படி அவர் உசுர சுமந்து தான் உசுர கொடுத்து அந்த பிள்ளை பெத்து கொடுத்துட்டு உங்க அக்கா போனா அது குற்றச்சாட்டா கூட இருக்கலாமே. என்ன சொல்ற? ஆனா ரெபி டீச்சர் என்கிட்ட ஒண்ணு அப்படி சொல்லலையே. ஒருவேளை எங்க அக்காவுக்கும் உண்மை தெரியாம இருந்திருக்கலாம். ரெபி டீச்சர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? ரெபி டீச்சர், இந்த குழந்தை யாருன்னு தெரியக்கூடாது, இது உங்க பிள்ளையதான் வளர்க்கணும்னு என்ன சத்தியம்லாம் வாங்கினாங்களே. என்னதான் சத்தியம் வாங்கினாலும் மூஞ்சி முறைதான் காட்டி கொடுத்துட்டு அந்த குடும்பம்னு. எனக்கு சத்தியமா ஜான் மாமா இவங்க அண்ணன் எனக்கு தெரியாது. எனக்கே அங்க பார்த்ததுக்கு அப்பதான் சாக்கா இருந்தது. இல்ல சத்தியமா சொல்றேன், எங்க அக்கா என்னமோ ஜான் மாமாவுக்கு துரோகம் பண்ணிருக்கா. ஒரு மனுஷன் எதை வேணாலும் தாங்கிக்குவான், நம்பிக்கை துரோகத்தை மட்டும் தாங்கிக்கவே மாட்டான். மாமா நல்லா நம்பியிருக்காரு எங்க அக்காவை. ஆனா எங்க அக்கா நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. ஏன்னா இருக்குது எங்க அப்பா கிட்ட தானே, கண்டிப்பா பண்ணிருப்பா. என்னையவே எத்தனை நாள் நம்பிக்கை துரோகம் பண்ண வச்சிருக்காங்க, என்னாலே முடியல. எங்க அக்காவும் என்ன மாதிரி இருந்திருப்பா, அதான் அவளும் பண்ணிருப்பாளா இருக்கும். ஆனா ஜான் மாமா ஒன்னும் கவின் மாதிரி கிடையாது. கவின் ஒரு முரட்டு பையன், முற்கோபி. அது மட்டும் இல்ல அவசர குடிக்கி. ஆனா ஜான் மாமா அப்படி இல்லையே. ஏன் எத்தனை நாள் கிங்ஸ்ல போட்டு தள்ளதுக்கு எங்க அப்பா பிளான் போட்டிருப்பாரு. ஜான் மாமா தம்பி தான் கிங்ஸ்னு உங்க அப்பா வரைச்ச அத்தனை வழியில சாதுரியமா தப்பிச்சான். அப்படி இருக்கும்போது ஜான் மாமா எப்படி மாட்டிருப்பாரு? அப்ப அந்த அளவுக்கு எங்க அக்கா துரோகம் பண்ணிருக்கா. ரெபி டீச்சர் அப்படி ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவ பண்ணிட்டாலும் அவ பண்ண மாதிரி ஒரு துன்பத்தை ஏற்படுத்திருக்கலாம்ல. ஜான் மாமா ஏதோ ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருக்காரு, தாங்க முடியாத வேதனை அனுபவிச்சிருக்காரு. அதான் அவருக்கு அப்படி ஆகுது. தாங்க முடியாத வலியை அனுபவிச்சிருக்காரு, தாங்க முடியாத சித்திரவதை அனுபவிச்சிருக்காரு. அதான் அவருக்கு இன்னும் அந்த மரண பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பொண்ணால நடந்ததுனால்தான் பொண்ணுங்களை பார்த்தோன்னே அவருக்கு அந்த மாதிரி பண்ணுது. கொஞ்சம் கிங்ஸ் இடத்துல நீ இருந்து யோசித்து பாரு. உனக்கு ஒரு அண்ணன் இப்படி இருந்து அந்த அண்ணனை காப்பாத்துறதுக்காக நீ கிங்ஸ்ல வெறுப்பியா மாட்டியா? கிங்ஸ்ல விட்டு கொடுத்துதான் ஆகணும், உனக்கு வேற வழி இருக்காது.
ஏன்னா ஒரு உசுரை காப்பாத்தணும். காதலை விட இப்ப உசுறு ரொம்ப முக்கியம். காதலை என்னைக்கும் மனசுக்குள்ள இருக்கும், அது அழியாது. ஆனா உசுறு போனா திரும்ப வராது. இன்னொன்னு, நம்மளால ஒரு உசுறு போச்சுன்னு வச்சுக்கைய, நாம சாகுற வரைக்கும் அது கொடுக்குற தண்டனை இருக்கு பாரு, அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. கிங்ஸின் செய்யறது சரிதான், என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான். இங்க பாரு, ஒரு உசுருக்காக காதல தியாகம் பண்ணது ஒண்ணு தப்பே இல்ல. அதை என்கிட்ட வந்து சொல்லிருக்க வேண்டியதுன்னு. ஆமா, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ உன் பாட்டை பாத்துக்கன்னு ஒரு உண்மையா காதலிச்சவனால வந்து சொல்ல முடியும் பாரு. அவன் எவ்வளவு மரண வலி அனுபவிச்சுட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும். நீ கோவத்தை வெளிப்படுத்திட்ட, அவன் எதுவுமே வெளிப்படுத்த முடியாது. சொல்ல போனா இப்ப உனக்கு இருக்க வலியை விட அவனுக்கு தான் பல மடங்கு வலி அதிகம். நீ அவனை காதலிச்சதை விட அவன் உன்னை பல மடங்கு காதலிச்சான். உசுரா காதலியான்னு பார்க்கும்போது உசுறு தான் மேலும் முடிவு பண்ணியிருக்கான். இதுல எந்த தப்பு இல்ல. அவன் உண்மையான ஒரு ஆண்மகன், ஒரு வீரன். அவன் சரியான முடிவு எடுத்திருக்கான். சீனலம் இல்லாத ஒழுக்கமான ஒரு ஆணு, அதான் சரியான முடிவு எடுத்திருக்கான். சத்தியமா சொல்றேன், அவன் ஒரு ஒழுக்கமானவன். அவன் நினைச்சிருந்தா அண்ணங்கிட்ட அப்படியும் உன்கிட்ட இப்படிமா வாழ்ந்திருக்கலாம். புரிஞ்சு நடந்துக்குவான்னு நினைக்கிறேன். இப்பவும் நம்ம பக்கம் மட்டும் பார்க்க கூடாது, மத்தவங்க சைடும் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ காதலிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? எனக்கு இப்ப அவங்க மட்டும் தானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? புரியுது, ஆனா என்ன பண்ண முடியும்? அவங்க ரெண்டு பேருக்குமே கஷ்டமான சூழ்நிலைதான். இத வார்த்தையால விவரிக்க முடியாதுதான். நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே உண்மையான காதல் இருக்கு. இந்த உண்மையான காதலை நிச்சயமா உங்களை சேர்த்து வைக்கணும் நான் நம்புறேன். இங்க பாரு, இதுதாண்டி உலகத்திலே உண்மையான காதலே. ஆனா தேவி டீச்சர் அந்த குழந்தை நாதனை வளர்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ ராஜா அங்க இருக்கா, நான் இப்போ என்ன பண்ணட்டும்? அது நீ வாங்கிரு. எப்படி தருவாங்களா? எப்படி நாங்க எப்படி அங்க தானே வாக்கப்பட்டு போறோம். அவன் அங்கேயே வாழ்ந்துட்டு போட்டோம்னா நானும் எங்க அக்கால விட்டு வச்சோம். ஆனா இப்போ நாங்க அங்க போகவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு எங்க ராஜா வேணும். நான் ராஜாவை எப்படிலாம் வளர்த்தேன்னு உனக்கு தெரியும்ல. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவனுக்கு அம்மாவா, அவனை தாயா நான் இருந்திருக்கேன். இப்போ நம்ம வாழைப்பழம் விடுன்னு விட்டு வச்ச, இனி எப்படி? குழந்தைய வாங்கிடுவான். சாவதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கின சத்தியமா அதுதான், குழந்தை யாருக்கும் கொடுத்துறாதேன்னு. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? சத்தியமா நான் ராஜா எல்லாமே இருந்துக்கிட மாட்டேன். உனக்கே தெரியும் நான் எவ்வளவு ரகசியமா அவனை வளர்த்தேன். ஜான் மாமா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன் நமக்கே அப்படிதான் தெரியும். ஏன் இவனுங்களே செத்து போட்டுன்னு சொன்னானுங்க. இல்ல, அவர் உண்மையிலே செத்துதான் பொழைச்சிருப்பாரா இருக்கும், அதான் அப்படி சொல்லியிருப்பானுங்களா இருக்கும். உண்மையிலே ஜான் மாமாவோட இந்த நிலைமைக்கு எங்க அப்பா தான் காரணம்னா இன்னத்துக்கு எங்க அப்பா போட்டு தள்ளியிருப்பானுங்களே. எனக்கு என்னமோ இது எங்க அப்பா மாதிரியும் தோணல. அப்படின்னா ரெபி டீச்சர் ஏதாவது பண்ணிருப்பாங்களா? அவங்க எதுக்கடி பண்ணணும்? அதான் அந்த மாமாக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்கலையே. நான் தான் சத்தியமா சொல்றேன், என்னத்துக்கு எங்க அப்பா தான் ஜான் மாமாவை இப்படி பண்ணியிருந்தா எங்க அப்பாவை இன்னைக்கு உயிரோட கொன்றுப்பானுங்க. எங்க அப்பா இல்ல. சரி, நான் போய் குழந்தைய வாங்கிட்டேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருந்தேன். லூசு மாதிரி பண்ணாத, இதான் சரியான சந்தர்ப்பம்னு உங்க அம்மா ஏதாவது வேண்டதால பாத்துருவா. பேச முடியாது, பழக முடியாது. நான் இப்ப என்னதான் பண்ணட்டும்? அவன் என்ன பார்த்து எப்படி கத்துனா பார்த்தல, என் முகத்தையே பார்க்கல. நான் மயக்கம் போட்டுட்டு இருக்கும்போது கூட என்ன போட்டுட்டு போயிட்டான். எதுல நான் கூட வாழ முடியும்? ஐயோ, எனக்கும் சேர்த்துதான் பைத்தியம் பிடிக்குது. என்ன முடிவு எடுக்கணும் எனக்கும் தெரியல. ஒரே ஒரு வழி இருக்குது, அது ஜான் மாமாக்கு பழைய நினைவு வரணும், ஒன்னு ஞாபகத்துக்கு வரணும். அப்படி மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கைய, ஜான் மாமா சொன்ன வாக்கு நிறைவேறும். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, உனக்கும் என் தம்பிக்கு தான் கல்யாணம்னு சொன்னாரு. அதுவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. என் தம்பி என் உசுரு, அந்த உசுருக்கும் நீ என் உசுரு, இந்த ரெண்டு உசுரையும் ஒன்னா சேர்ப்ப. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரா சொல்லலையா? ஆனா இப்ப ஜான் மாமாக்கு தான் நான் யாருன்னே தெரியலையே. என்ன இப்படியாதான் இருந்துட போறாரு? அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நினைவுகள் வரதுன்னு செய்யும். கொஞ்சம் பொறுமையா காத்திருப்போம். நாளைக்குள்ள கிங்ஸ் என்ன வெறுத்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்? உனக்கு தான் தெரியுமா, என்னை யாராவது இன்சல்ட் பண்ண மாதிரி பேசினாலே நான் வெறுப்பேன்னு. நான் உனக்கு சொல்லித்தரேன், ஒன்னு கேளு. கிங்ஸ் என்ன பேசினாலும் அதை காதலே வாங்கிக்காத. அவன் சூழ்நிலையில இருந்து பேசுறான்னு புரிஞ்சு நடந்துக்க. அப்ப அவன் எது பேசினாலும் உனக்கு தப்பாவே தோணாது. அவன் நிலைமையில இருந்தா அப்படித்தான் பேச முடியும். குசுர் குசுரான அண்ணன் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? யோசித்து பாரு. அப்ப நான் யாரா? ஜான் மாமாக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா? இங்க பாரு, ஜான் மாமா நல்லா இருக்கணும்னா கிங்ஸையும் கூட இருந்துதான் ஆகணும். உனக்கு ஜான் மாமா வேணுமா வேண்டாமா? வேணும்.
ஜான் மாமா எனக்கு உசுரு. அந்த மாமாவால நீ ஒரு வருஷம் உன்னையே மறந்து வாழ்ந்த ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்ச நாள் பழகுன உனக்கே அப்படி இருக்குன்னா அவன் பிறந்தல இருந்து அவங்க அண்ணன் கூட இருந்திருக்கான், அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்க அக்கா கிட்ட எடுத்து சொல்லு, உங்க அக்கா நல்லா புரிஞ்சு நடந்துக்கிடுவா. எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கெல்லாம் எங்க அப்பா என்ன வழி விட்டுருக்காரோ அதான் நடக்கும். நான்லாம் சூழ்நிலை கைதி, கையால் ஆகாத ஆளு. ஆனா உனக்கு அப்படி இல்லை, உன் கூட போராடுறதுக்கு உங்க அக்கா இருக்கா. சரி, போய் குழந்தை மட்டும் வாங்கக்க வழிய பாரு. அது ரெபி டீச்சரோட கடைசி ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றிடு. போ, குழந்தைய போய் கேளு. என் குழந்தை எனக்கு வேணும். குழந்தை வாங்க சொன்னா உங்க அம்மா சம்மதிப்பாவலா? அதெல்லாம் அக்கா சமாளிச்சிருவா. போ, குழந்தை மட்டும் வாங்கிடு. ஏன்னா ரெபி டீச்சர் எப்படி அழுது சத்தியம் வாங்கினாங்கன்னு எனக்கும் தெரியும்ல. அந்த குழந்தை உனக்கும் உங்க அக்காவுக்கும் தான் உரிமைப்பட்டது, வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இதுலலாம் கிங்ஸும் தலையிடக்கூடாது. அப்படி தலையிடனானா அவன் மனுஷனே இல்லை. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த அடுத்த நொடி கையில வாங்கினது கல்யாணம் ஆகாத 2 கன்னி பொண்ணுங்க. அது நீங்க தான். கன்னி பொண்ணா இருந்தோ அந்த குழந்தைய வாங்கி தாம் பிள்ளையா நினைச்சு மார்போடு வச்சிருந்தீங்க பாருங்க. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லடி. அது முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும் சொந்தமான குழந்தை. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக நீனும் உங்க அக்காவும் பட்ட பாடு எனக்கு தெரியும். அவனை இந்த அளவுக்கு ஆளாக்குனதே நீங்க. தாய்க்கான அத்தனை தகுதியும் உங்களுக்கு தான் இருக்குது. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நீனும் உங்க அக்காவும் போராடின போராட்டம் இருக்கு பாரு. சே, கடவுளுக்கு கூட கண்ணீர் வந்திருக்கும். நீ எவ்வளவு போராடின எனக்கு தெரியும். அந்த குழந்தை உனக்கு மட்டும் தாண்டி சொந்தமானது. போ, வாங்கிக்க. சரி. என்ன ஸ்கூல் போகல நீ? ஸ்கூலுக்கு போல நீ? ஸ்கூல் வேண்டாம். ஸ்கூலு வேண்டாம். சிரிச்சு சமாளிக்கிறத பாரு. சரி சரி, எனக்கு வேலை கிடக்கு, நீ விளையாட போ. அப்பதான் வேணும். எனக்கு வேலை கிடக்கு. இல்ல, அப்பா வேணும். அப்பா. பெரியப்பா. இல்ல, அப்பா. இல்ல, பெரியப்பா. அப்பா, அது வேணும். என்னது? அதான் உங்ககிட்ட இருக்கல அது. என்கிட்ட என்னடா இருக்குது? இந்த மீச. வேணும். இவன் எல்லாத்துக்கும் மேல வருவான் முழுக்க. இவன் கவின் பிறந்த மாதிரிலாம் பறக்கான். டேய், கொஞ்சம் பொறுமையா தாண்டா அதெல்லாம் வரும். இப்ப வேணும். இப்போ நீ நினைச்சாலும் வராது. வராது. அப்பா. பெரியப்பா. இல்லடா, அப்பாடா. என்ன மாதிரியே நக்கல் பண்ணுதான். என்னடா நீ என்ன மாதிரியே நக்கல் பண்ற? நானும் இப்பதான் யாரையா நக்கல் பண்ணிட்டு சிரிப்பேன், நான் அப்படியே சிரிக்கான். என் தம்பிங்கிற தங்க. அதான் சரி சரி, அப்படிதான் இருக்கும். சரி, எத்தனாம் கிளாஸ் படிக்க? ஸ்கூல் படிக்க. அதான் எத்தனாம் கிளாஸ் படிக்க? ஸ்கூல் படிக்க. எவ்வளவு நாள் அங்க இருக்க? எப்போ இங்க வந்த? என்னை காப்பாத்திக்கிறதுக்காக இவனுங்க எந்த கூட்டு போய் 5 வருஷம் இருக்கும். இவனுக்கு 4 வயசு ஆகுது. அப்போ நான் இங்க இருக்கும் போதே இவன் தத்தெடுத்துட்டானுங்களா? இல்லையே, எங்க இடிக்குத தம்பிங்க அப்படி எதையும் மறைக்க மாட்டானுங்களே. எத்தனை தூரம் போய் எனக்கு எவனாவது மாத்தி மாத்தி பார்க்க வருவான். எவனும் வாய் திறக்கல. என்ன ஒன்னும் புரியலையே. என்னமோ இடிக்குத. கிங்ஸும் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டானே. அப்பா யாரு? நீங்க. இல்ல, என்னமோ இடிக்குத. அச்சு பொருளாம நம்ம வீட்டு வம்சம் மாதிரிதான் இருக்கான். அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல. அப்படியே என்ன தம்பிமாரை பிடிச்சி வச்சுதான் இருக்கான். ஆனா அது எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவனுக்கு இந்த வேலையை பார்த்தாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடினா கிங்ஸுக்கு 19-20 வயசு தானே இருக்கணும். 19 வயசு அவன் எப்படி இப்படி பண்ணிருப்பான்? வாய்ப்பு இல்லையே. கிங்ஸுக்கு 19 வயசு, வாய்ப்பே இல்ல. கவினா அதை விட ரொம்ப சின்ன பையன், வாய்ப்பே இல்ல. எங்கேயோ இடிக்குது. சாம் இல்ல, சத்தியமா அவன் இதை பண்ண மாட்டான். இல்ல இல்ல இல்ல, இது எங்கேயோ இடிக்குதே. நான் இதை பத்தி யோசிக்காம இருந்தேன். ஒருவேளை சாம் பிள்ளையா இருந்தாலும் சாம், ஒருவேளை சாம் தான் இந்த வேலை பார்த்திருப்பானா? என்ன? சத்தியமா கவினும் கிங்ஸனும் இல்ல. கவின், ரொம்ப பேசாத. அப்புறம் நானும் பேச வேண்டியது இருக்கும். ஒழுங்கு மரியாதை எங்க குழந்தைய கையில கொடுத்துரு. இந்த கிளம்பு. கிளம்புன்னு சொன்னா எங்க குழந்தைய கொடுத்துருங்க, நாங்க பாட்டுக்கு போறோம். அது எங்க குழந்தை, அவன் எங்க கிட்ட தான் வளரணும். தயவுசெய்து கொடுங்க, நாங்க எங்க குழந்தைய தூக்கிட்டு போறோம். அவன் எங்க வீட்டு வாரிசு. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் கோவம் வந்துடும். ஒழுங்கு மரியாதை போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது.
நீ மிருகமாவே மாறிட்ட. ஆமா நான் மிருகம் தான். இப்ப என்ன? நல்லா இருக்கு சாம். பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் எதுக்கு பேசணும்? அவன் எதுக்கு பேசணும்? சரி, யாரும் எங்ககிட்ட பேச வேண்டாம். எங்க குழந்தை கொடுங்க. ராஜா வந்துரு. அறிவில்லை உனக்கு? ஆமா, எங்க குழந்தை புடிங்கி வச்சிருக்கல, உனக்கு ரொம்ப அறிவுதான். அவ எங்க வீட்டு வாரிசு. வாரிசு வாரிசு சொல்ற, என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் தானே உனக்கு கொடுத்தேன். பிறகு இப்படி பேசிட்டு இருக்க? அவ எங்க புள்ள, நாங்க தத்தெடுத்து வளர்த்த புள்ள. என்ன உங்க வீட்டு வாரிசு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? சரி கிளம்பு. அவனை கொடுக்க முடியாது. என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்க? வாய மூடு. பேசாம அண்ணனை கொண்டுட்டு இவன் கூட நீ சந்தோஷமா வாழலாம். வாய மூடிரு. எனக்கு என்னமோ வாசப்புள்ள அப்படிதான் இருக்க மாதிரி தோணுது. அண்ணன் வந்தது நீ இப்படிதானே இருக்க? நான் ஒன்னுங்கத மறந்துடாத. உள்ள இருக்கிறது நம்ம உசுருங்கத நீ மறந்துடாத. ஏன் குழந்தை தர முடியாது. கிளம்பு. இன்னும் 2 நிமிஷத்துல இங்க இருந்து போயிருக்கணும். யாரும் எனக்கு ஆர்டர் போட வேண்டாம். புரியுதா? சாரி. வேலைக்கு எதுவும் பார்த்துட்டு போயிட்டாரு. ஆனா இங்க நடக்கிறது உள்ள கண்ணுக்கு எதுவும் தெரியக்கூடாது. ஏன் குழந்தை தர முடியாது. சீக்கிரம் கிளம்பு. அது சொல்லதுக்கு நீங்க யாரு? ஏன் குழந்தை தர மாட்டேன்னு சொல்லதுக்கு நீங்க யாரு? அது எங்க வீட்டு வாரிசு. கிளம்பு. இல்ல, முடியாது. குழந்தைய வாங்காம நான் இங்க போக மாட்டேன். மொத்த வாங்கிறத போயிரு. அடிப்பீங்களா? அடிப்பீங்க அடிப்பீங்க. எப்படி குழந்தை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன என்ன மிரட்டா? என்ன மிரட்டுறன்னு கேக்குறேன். யார மிரட்டுற? நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஓ மிரட்டல் ஒருத்தருக்கு பயப்பட வேண்டிய இசை கிடையாது. டேய், நீ இந்த வம்சம், நான் இந்த வம்சம் தான். மறந்துடாத. உங்களை விட பழத்திலும் புத்திசாலியும் கூடவன் நான். நீங்க செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு துரோகத்தால பதிலடி கொடுக்கல. நான் பாம்பிமா பொண்ணு இல்லடா. டேய், நிச்சயமா சொல்றேன், அவ பாம்பிமாவா உருவெடுத்து வருவா. மறுபடியும் எச்சரிக்கிறேன், என் குழந்தையை எனக்கு கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பொம்மிமா என்னைக்கு வாக்கு கொடுத்துட்டு பின்வாங்கினதா சரித்திரம் இல்ல. அவ பெத்த புள்ள நான் மட்டும் என்ன பின்வாங்க நினைச்சீங்களா? அவ பெத்த தாய் என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. அது என் குழந்தைய நான் வளரணும்னு. அது என் குழந்தை, புரியுதா? டேய், அது என் வீட்டு வாரிசு. வாய மூடு. மறுபடியும் எச்சரிக்கிறேன், நான் சொல்லல செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒழுங்கு மரியாதை என் குழந்தைய கொடுத்துருங்க. அது உங்களுக்கு நல்லது. மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவ? சொல்ல மாட்டேன். செயல காட்டுவா இந்த இசை. பாக்கலாம். பாக்கலாம். இப்ப சொல்றேன். சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம்னு சொல்றீங்களே, உங்க கோட்டைன்னு சொல்றீங்களே. இந்த கோட்டை தகுடுபடியாக்கிட்டு உங்க சாம்ராஜ்யத்தை என் காலுக்கீழ போட்டு நசுக்கல. நான் பொம்மிமா பொண்ணு இல்ல. இனி இது இந்த இசையோட சாம்ராஜ்யம் தான். போயிரு. கொத்திக்கு இறையாத. கொத்தி விசில பேசிட்டு பீஸ் பீஸ் ஆயிருவேன். பீஸ் பீஸானா துண்டு துண்டாயிருவேன். அப்புறம் நான் நினைக்கிற பாடி காடும் ஒன்னுடுங்க. அவனுக்கு ஒரு சாப்பிடுறத வண்டிக்கிட்டு போனோம். பாக்குமடே. வீணா உசுர விட்டுட்டு போவாத. அவன் பொம்மிமா பொண்ணுங்க தான் மறந்துடாத. 2 நாள் டைம் கொடுத்தேன். அந்த 2 நாளுக்குள்ள என் குழந்தை என்கிட்ட வரணும். அப்படி இல்லைன்னா பெண் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். வீட்டுக்கு அடியாட்கள் அனுப்புறது இல்ல வேற ஏதாவது வழியில துன்பம் கொடுக்கும்னு நினைச்சீங்க, இவ யாருன்னு காட்ட வேண்டியதற்கும் அடக்கி வச்சிருந்தா எழுப்பி விட்டுட்டீங்கல்ல. இனி உங்க நிலைமைய பாருங்க. இங்க போ. ஓய மூடுங்க. இனி யாரும் இங்க உரிமை கொண்டாட வேண்டாம். எல்லா உரிமையும் அத்து போச்சுட்டே. வேண்டாம் போ. புரியாது. எந்த உரிமை இங்க வேண்டாம்னு சொன்னேன். நான் மேல இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. போ. கத்துக்குட்டி தான் நீங்க. இவ கத்து கொடுக்கறவ. இவ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. இவ ஆட்டத்தை முழுசா பார்த்தவன்னா
மோதிட்டீங்கல்ல, அணுவிப்பீங்க. ரொம்ப ஆடாத. ஆடுறதுக்கு கொஞ்சம் பணம் காசு வேணும். போய்கிட்டே இரு. இந்த வாய்ச்சாடெல்லாம் இங்க ஆகாது. ஏட்டு சுரைக்கா கொறிக்கு உதவாது. புரியுதா? போடி. எட்டு சுரைக்காத நடக்கறிக்கு உதவாதே. அந்த சுரைக்க செடியை நான் உருவாக்கிட்டேன்னா அடா கிங்ஸின், இதோ வெளில சத்தம் கட்டம் வந்தது. என்ன? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இப்போ உடம்புக்கு பரவாயில்ல என்ன? பரவாயில்லடா. கொஞ்ச நாளைக்கு வெளியில எல்லாம் வேண்டானே. இல்லடா, இப்ப நார்மலா தான் இருக்கேன். சரி, அங்க ஒரு பொண்ணு கத்துனால அது யாரு? அது தெரியலனே. அது பைத்தியம் நினைக்கேன். அது சரி, என் பேர் இப்படி கரெக்டா சொன்னா? இல்லண்ணே, உங்க பேரை சொல்லலையே. இல்லடா, ஜான் மாமான்னு சொன்னால விசாரிச்சு பார்த்தனே. பைத்தியம் தானே, வேற ஒண்ணு இல்லனே. பொண்ணுங்க சாகசமே இந்த குடும்பத்துல இருக்கக்கூடாது. புரியுதா? சரிங்கண்ணே, அதெல்லாம் இருக்காதுண்ணே. சரி, தப்பா நினைக்காத. இவன் யாருத்தான்? அதுனே உங்க ரத்தம் தானே. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நீங்க பொழைக்க மாட்டீங்கன்னு டாக்டர் சொன்னதுனால எனக்கு வேற வழி தெரியலன்னு. அதனால உங்க ரத்தம் தானே, உங்க ரத்தம் தானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, உங்க ரத்தம் தானே. அண்ணே, உங்களுக்கு எதுவும் பண்ணல? இல்லடா, இல்ல, ஒண்ணும் பண்ணல. நீ பதறாத. நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எதுவும் இல்லைண்ணே. இல்லடா, நீ ஒரு மாதிரியா இருக்கிய. சரியா தூக்கம் இல்ல, அதான் வேற ஒண்ணு இல்லைண்ணே. சரி, நான் அவனை தூக்கிட்டு போறேன். இந்த கொஞ்சம் படுத்து தூங்க. சரிங்கண்ணே. ஏய் ராஜா, போலாமா? அதெல்லாம் நல்லா சேருவான். சரி, நான் என்ன பாத்துக்கிட்டுமா அவனை? வேண்டாம் வேண்டாம், ஏ ரெஸ்ட் எடு, நான் அவனை தூக்கிட்டு போறேன். சரிங்கண்ணே. எனக்கு தெரியும் டி, உனக்குள்ள யாரு இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப. எத்தனை நாளா உனக்குள்ள இருக்க பொம்மை அவன் வெளியில கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணினேன். ஆனா காலமே உனக்கு பயிற்சி கொடுக்க போதேன். நீ பொம்மை மாதான் அந்த கட்டி அடைக்கணும் போல இருக்குது. உனக்கு கட்டி அடைக்கணும் போல இருக்குது. மூச்சு காத்து என் மேல படணும்னு ஆசையா இருக்குடு. உன்னை அள்ளி அடைச்சு அப்படியே கொஞ்சம் விட அந்த காலம் மீண்டும் வராதான்னு தோணுதுடு. என்னை விட்டு மட்டும் தூரமா போயிடாதடு. என்னை விட்டு தூரமா போயிடாதடு, செத்து போயிடுவான்னு. என்னை விட்டு தூரம் போயிடாத, செத்து போயிடும். என்னை விட்டு தூரம் போயிடாதடி, செத்து போயிடுவேண்டி. இப்படி எப்பவுமே இந்த கிங்ஸுக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். நிச்சயமா சொல்றேன், உனக்காரம் பிடிப்பேன், உனக்காரம் பிடிப்பேன். நீ என்னை விட்டு தூரம் இல்லடி, எனக்குள்ள இருக்க. நான் உன்னை தொலைக்கல, எனக்குள்ள பத்திரமா வச்சிருக்க. எனக்குள்ள பத்திரமா வச்சிருக்க. உனக்கும் எனக்குமான உறவு அது புனிதமானது. என் மனசுக்குள்ள பத்திரமா போட்டி வச்சிருக்க. எனக்குன்னு பிறந்தவா, எனக்கு மட்டும் சொந்தமானவா. கண்டிப்பா கரம் பிடிப்பேன். எனக்குன்னு பிறந்தவா. கிங்ஸை பொண்ணாட்டி எதிரி எனக்கு சலிச்சவா இல்லைன்னு நீ நிரூபிச்சு காட்டணும். உனக்கு மறைமுகமா, உனக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா நான் இருப்பேன். ஓ பர்சன் நான் இருப்பேன்டி. சும்மா எழுந்து அடிடி. உனக்கு பின்னாடி நான் இருப்பேன். சத்தியமா இந்த கிங்ஸ் இருப்பான். என்ன விட்டுடி, இந்த நாட்டுக்கு நான் வரல. ஆட்டம் செமையா இருக்கும் போலுக்க, நான் வரேன் விட்டி. அடி ரேச்சலே, அவ என்ன ஆட்டத்துக்கு கூப்பிடுறாரு உனக்கு தெரியுதுல்ல? ஏன் தெரியல? அதெல்லாம் நல்லாவே தெரியும். எத்தனை நாள் நம்ம பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது. வாழ்றது ஒரு முறை, சாவறது ஒரு முறை. அதான் வாழ்ந்தாச்சே போதும், செத்துதான் பாத்துருவோமே. எடி இசை, நான் சேர்ந்த விட்டி உங்கூட.
வேணாலும் பண்ணுடி, உனக்கு பின்னாடி நான் இருக்கேன். என்னால என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன். நம்ம குடும்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அக்கா அவதான் இப்படி பண்றானே, நீங்களுமா? மோதிதான் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பணம், அந்த கோவின் பையன் சொன்ன மாதிரி பணம் தானே வேணும். யார தோக்கடிக்கிறனா இல்லையா, அந்த கவினை நான் தோக்கடிக்கணும். எவ்வளவு இலக்காரமா என்ன பேசுன. இசை, என்ன பணம் தானே, உனக்கு இல்லாத மூளையா? ஏதாவது பயன்படுத்து. அவனுக்கு இந்த உலகத்துல பாதி சொத்து அவனுக்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? அது எனக்கு தெரியாது. வர எம்பி தேர்தல்ல அந்த சாம் நிக்கிறான். அவன் ஜெயிக்க கூடாது. அந்த குடும்பத்துல இனி எவனும் ஜெயிக்க கூடாது. நம்ம தான் நிக்க போறோம். யாரு? நான் நிப்பாட்ட போறதே ஏக்காவே. ரெண்டேரி மோதோட போற நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அரசியல் நிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதி இல்லையா என்ன? இல்ல அரசியலை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதா? சரி, ஆளு ரெடி, பணம். பார், பொம்மிமா நேர்மையானவதான். அதே நேரத்துல இந்த உலகத்துல எப்படி சாதுரியமா தப்பிக்கணும் எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. பணம் தானே ஏற்பாடு பண்றேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நானும் பண்றேன். இவன் என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்கா? ஒரே கல்ல ரெண்டு மங்கா. ஏன் அப்பனையும் தோக்கடிச்ச மாதிரி ஆயிரும், அந்த கவின் பைய குடும்பத்தையும் தோக்கடிச்ச மாதிரி. எப்படி உன்னால முடியலன்னு தூண்டி விட்டுட்டு இருக்க? இங்க பார், நம்மளால முடியாதத ஒருத்த துணிஞ்சு செய்யறானா அவன் கூட போய் நிக்கவாத செய்யணும். அதான் தர்மம். அக்கவனை ஜெயிக்க வைக்க என் குழந்தை அந்த வீட்டுல நான் மீட்டு கொண்டுட்டு வரேன். பணம் இல்லாத வரைக்கும் நாம அவனுக்கிட்ட மோத முடியாது. மோத எனக்கு தேவை பணம், 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 பணம். பணம் வந்தா தானா தைரியம் வரும், பணம் வந்தா தானா புகழ் வரும், பணம் வந்தா தானா பதவி வரும். நான் பதவி வச்சுதான் இந்த பணத்தையே சம்பாத்தியம் பண்ண போறேன். குறுக்கு புத்திய பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா டோய். இப்ப பொம்மி மதனி, நீ பொம்மி மாவா மாதிரி பல மணி நேரம் ஆச்சுதே. முழு பொம்மி மாவா வந்து நிக்கிறேன். இது வரைக்கும் எனக்குள்ள இந்த அத்தனை புத்திசாலித்தனத்தை நான் வெளிய கொண்டுட்டு வருவேன். பணம், பணம், பணம். காசு, இந்த காசு இருந்தா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். பணம், பணம், பணம். பணத்தை கையில வாங்குறேன். எப்படி? என் தங்கச்சி நினைச்சா முடியும். இந்த தேர்தலை எப்படி அது நீ ஜெயிக்கணும், அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அக்காலும் தங்கச்சி கிரிமினலை யோசிக்கிறாளுங்க. நான் இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. ஏடி, நான் என்னடி பண்ணணும்? எனக்கு தேவை உன் படிப்பு மட்டும்தான். ஒரு பொண்ணுக்கு படிப்பு கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த படிப்பை வச்சுதான் நான் என் வேலையை ஆரம்பிக்க போறேன். என்ன வேணாலும் வச்சுக்க, எனக்கு பிரச்சனை இல்ல. அதே நேரத்துல கிங்ஸ்னுக்கு துரோகம் பண்ண முடியாது, பாத்துக்க. நீ முழுசா வெளியில வா, கொண்டுவேன். எனக்கு அவன் நிறைய நன்மை செஞ்சிருக்கான், சும்மா கடை. அவனுக்கு இந்த பாதிப்பு வராத. நான் இதுல ஜெயிக்கணும். என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை கேட்டன கொடுத்திருந்தா நான் பாட்டு ஒதுங்கி போயிருப்பேன். இப்படி பண்ணலாமா சொல்லு? சரி, என் படிப்பு வச்சு நான் என்ன பண்ணணும்? காலேஜை உருவாக்கணும். காலேஜை உருவாக்கணுமா? அந்த பிரேமம்மா நம்மளை எவ்வளவு இலக்காரமா நடத்தினா, துணிமணியை வச்சுதானே இலக்காரமா நடத்தினா. அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு காலேஜை போடுறேன். ஏதோ டீ கடையை போடுன்னு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டீ உன் படிப்பை வச்சு காலேஜை உருவாக்க முடியும், அது உனக்கு தெரியும்ல? தெரியும் டி. காலேஜ் அது எப்படி நீ டீ கடை மாதிரி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? இன்ஜினியரிங் காலேஜ்னாலே எப்படி டி? அது கேட்டாலே ஆணு பெண்ணு சேர்ந்து படிக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்னு போடு. சும்மா அங்க இருக்க கூட்டம் கூட இங்க வரும். இங்க பார், அங்க காலேஜை போட்டா மட்டும்தான் நம்ம சாம்ராஜ்யத்தை இங்க உருவாக்க முடியும். காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, கடை எல்லாமே நமக்கும் சரிசமமா வரணும். இவன் என்ன பிளான் போட்டிருக்கானே புரியல. இதுக்கெல்லாம் பணம் அதான் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டேனே. நீ காலேஜ் கட்டதுக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணினா போதும். இது வரைக்கும் உன் குடும்பத்துல யாருக்காவது மதிப்பு இருந்திருக்காட்டி சொல்லு. இல்ல, உன் தலைமுறையில உன் குடும்பத்துல ஆர்வாசிலன்னு வருத்தப்பட்டல, உன் குடும்பத்துல உன் தலைமுறையில ஒரு காலேஜே உருவாக்குன பெருமை உனக்கு வந்து சேரட்டும். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? உன் தலைமுறையிலே நீதான் காலேஜ் கட்டினதா சரித்திரம் இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, இனி வரப்போற காலத்திலயும் ஒன்ன அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தி பொறுக்கலன்னு நினைச்சு காலேஜ கட்டு. உங்களை இலக்காரமா நடத்தினவெல்லாம் உன் காலேஜ் சீட்டுக்காக கியூல வந்து நிக்கணும். அதெல்லாம் சரிதான். பணம்
இல்ல நீ ஏற்பாடு பண்ணிடுவ, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. போ, காலேஜ கட்டதுக்கான என்னென்ன பண்ணணுமோ அத்தனை ஏற்பாடு பண்ணு. பணம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம். யாராவது பிரச்சனை பண்ணா பொம்மை மணி சொல்லு. பொம்மி மகன் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பையன்? போய் காலேஜ் கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்றேன். ஒன்னே ஒரு 2 வரையும் கூப்பிடு. எதுக்கு கூப்பிட்டு வான்னு சொன்னேன். சரி, வேட்பு மனு தாக்கல் செய்யுங்க. அதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பணம் கட்டணுமே. அதான் நம்ம தோட்டம் இருக்குல்ல, வித்துறேன். அப்பா, 1000 தோட்டம் இனி என்னால எடுக்க முடியும். ஓ சரி. உங்களை இதே மண்ணுல தோக்கடிச்சு என் சாம்ராஜ்யத்தை நான் நிலைநாட்டல. நான் இசையே இல்ல. என் ஆட்டத்தை நீங்க போப்பீங்கடா. பொண்ணு தானே நீ இலக்காரமா அடிச்சு விரட்டிவன்னு சொன்னல. பொண்ணு ஒரு அடியாத அடிச்சு நான் இந்த மண்ணை விட்டு விரட்டல. நான் பாம்பிவ பொண்ணு இல்லடா. காதல சரித்திரமா மாத்தி காட்டுற. சரித்திரமா மாத்தி காட்டுவா இந்த பொம்மிமா பெத்த பொண்ணு. அப்படி போட அருவால செம்ம ஆட்டமா இருக்குடா. தமிழ்நாட்டுக்கு என்ன நேரத்துல வந்தேன்னு தெரியல. அங்கே ரவுடி இங்கே ரவுடி, ஆனா இந்த ரவுடி கொஞ்சம் கிக்காரா இருக்குது. மாணிக்கா, என்ன கையில என்ன இருக்குன்னு பார்த்தல போட்டுருவேன். வாய மூடிக்கிட்டு இருக்கணும். ஓகே. டேய், ரொம்ப பேச வைக்காத. நீ ஏன் வந்துட்டா உனக்கு நல்லது. பரவ நான் ஏதாவது பண்ணுனேன் அவ்வளவுதான். உசுறு கூட மிஞ்சாதே. நீ ஏன் வந்துரு. ரவுடியா இருக்கான 10 பக்கமா இவளுக்கு பொருந்துத. நல்லாதான் இருக்கு. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. அந்த பையன் கட்டா. டேய், அவனை கூப்பிடுடா. டேய், அத ரவுடி கூப்பிடுறாங்கல, வெளிய வாங்கடா. அத ரவுடி மேடம் கூப்பிடுறாங்கல, வெளிய வாங்கடா. அத்தி இவ என்ன போட்டுவான்னு நினைக்க. இவ அவனு அருவா தூக்குதா. அத்தி அவனும் கூட கோவம் தான் அருவா தூக்குதானுங்க. இவ பேசுறதுக்கெல்லாம் அருவா தூக்குதா. இவன் வந்து கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும். டேய், என்ன ரொம்ப கோபப்படுத்தாத. வந்துரு. நீ மகாதேவன் கொய்யால கையில என்ன இருக்குன்னு பார்த்தல சீவிடுவேன். அப்ப நகம் சைஸ் கூட இல்ல. நீ மகாதேவன். மகாதேவன் பேர சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். இதுக்கே உனக்கு கண்டம் துண்டமா நான் ஆக்கியிருக்கணும். என்னம்மா இப்படி பேசுற? பொலந்துருவேன் மோகனே. நான் உனக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன். செம்ம ரவுடிடா. இவ கிட்ட நிறைய கத்துக்கிட்டு மும்பைக்கு போகணும். எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம். அட நம்மளே. ஹாய். காதல் அது கத்திரிக்காவாதே. இல்ல ஒண்ணு இல்ல. பொலந்துருவேன். அது என்கிட்ட இப்படிதான் பேசுறா. இங்கப்பா நீ கூப்பிட்டு வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல நீ கூப்பிடாமலே வந்துட்டேன். எத்தனை நிமிஷம் டைம்? என்னமா சொல்ற? அறுவலை கழுத்த வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருக்க துணியோட ஓடி போயிரு. நீ எங்கேருந்து வந்தவன் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பார், ஊசு தப்பிக்கிறதுக்கு பீகாருக்கு ஓடி இல்லன்னு வச்சுக்க. மூஞ்சி மோரே பாரு. மகாதேவன் போடா. இந்த அரமனை எனக்குள்ள அரமனை. இங்க தாண்டா இனி நான் வாழ போறேன்.
போடா. உனக்கு பீகார் தானே? அதே உசுரோட போறியா இல்லனா ட்ரெயின் ஏறி போறியா? அட்ரா சக்கன புள்ள கண்டுபிடிச்சா சொல்லு. உசுரோட போறியா இல்ல ட்ரெயின்ல போறியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரெண்டு துண்டாக்கி ட்ரெயின்ல பாஸ் பண்ணி அனுப்பிடுவேன். என்ன? இல்ல நான் போயிடுறேன். அது வந்து என்ன நடிக்க ஓடு. அவனுக்கு தனியா இருக்குது. உனக்கு இப்ப உசுர் வேணுமா வேண்டாமா? போ. என் பொண்ணை கூட்டுக்கிட்டு ஏய், நீ செஞ்ச பாத்துக்கு அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க? அது இங்கதான் இருக்கும். நீ போ. உன்னை நம்பி வந்துட்டாலும் அடி விளங்கிடும். போடா. உண்மையில உனக்கு பொண்ணு? இல்ல ட்ரெயின்ல எடுத்தோம். பைத்தியக்கார பையல்களா, ஒரு பொண்ணையே நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. போடா. நானும் போணுமா? உனக்கு இங்க நிறைய வேலை இருக்குது. நீ இங்க தான் இருக்கணும். ஒன்ன வச்சு இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க கிட்ட தெளிவா. எனக்கு பயமா இருக்கு. பொண்ணுங்க பயந்தா காலு கீழே போட்டு நசிக்கிடுவானுங்க. பயப்படக்கூடாது. புரியுதா? பொண்ணுங்க புத்திசாலியா இருக்கணும். சுயமா யோசிக்கிற திறன் இருக்கணும். புரியுதா? ஆணுக்கு சலிச்ச வழியிலன்னு காட்டணும். புத்திசாலியா இருக்கணும். உடல் வலிமை விட மன வலிமைக்கு தான் பவர் அதிகம். அதை விட புத்திக்கு பல மடங்கு பலன் அதிகம். உடல் வலிமையால சாதிக்க முடியாதத புத்தி பலத்தால பயங்கரமா சாதிக்கலாம். இப்போ என் உடல் பலத்தை நம்பி நாங்க வரல. என் புத்தியை நம்பி வந்திருக்க. நீயும் புத்தியை பயன்படுத்து. சரியா? பார்வதி கூட கூட்டிட்டு வந்து வந்தா என்ன பிரச்சனை போலுக்க? உங்களே மாதிரி மாறணுமா? உனக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அதன்படி மாறினா போறோம். என்ன மாதிரி நீ மாற வேண்டாம். பொம்மி மனா அது ஒருத்தர் தான். அவ புள்ள நான் மட்டும்தான். இப்ப அத்தனை சொத்தோ ஏன் சொத்து அப்படிதானே? ஆமா. இப்ப அவன குடும்பத்துக்கு ஈக்குவலான வீடு என்கிட்ட இருக்கு அப்படிதானே? ஆமா. என்ன அவள பாதியாரி என் தோட்டம் தரலாம் இருக்குமா என்ன? அவனதான் ஊன மட்டும் சொத்து வச்சிருக்கானுங்களே. அதபடி கம்பேர் பண்ணும்போது உனக்கு கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் இல்ல நிறையவே கம்மி தான். அவங்களே மாதிரி வரணும். நீ எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணணும்? முக்காவாசி சம்பாத்தியம் பண்ணணும். அது அவனுல வச்சாதான் அத்தனை சொத்து நமக்கு வரும். ஓ, ஒச்சாதான் வருமா? சரி, இருக்க சொத்த பல மடங்கு அக்கறை. ஏமா போடு தாயி வெடிய. இப்பதானே நீங்க புள்ள இததான் மட்டும் நான் எதிர்பார்த்தேன். போடுறா வெடிய. நான் என்ன பண்ணனு மட்டும் சொல்லிட்டு வேட்பு மனு தாக்கல் பண்ணியாச்சா என்ன? வேட்பு மனு தாக்கல் போன இடத்துல கொஞ்சம் தகராறு. அக்கா சும்மா பத்திரக்காளியா ஆடிட்டால. வேட்பு மனு தாக்கல் பண்ணியாச்சு. இப்ப போடலாம் வெடிய. மாணிக்கா, இப்ப உனக்கு என்ன பண்ணுவானுங்க? கோவத்தை உச்சில இருப்பானுங்க. கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? புத்தியை யூஸ் பண்ணது பயம் இல்ல. கோவத்தை அதிகப்படுத்தணும்னா அவனுங்களை தீண்டி பார்க்கணும். என்ன தன்மானத்தை தானே? அத்தி பையன் உள்ள கடுத்த புத்திசாலியா இருந்திருக்கு.